பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, காலை வேளையில வாசித்ததான வேத பகுதியிலிருந்து உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ற இந்த காலை வேளை விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அதில் இருந்து 1 முதல் சில வேத வசனங்களை வாசிக்கலாம். 1 முதல் 4 வரை வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு எரேமியா 7ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வேத வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வேத வசனங்கள். பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது கரெக்டான. பிரைஸ் தி லார்ட். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரே. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்ததான வேத பகுதிக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வாசித்தோம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனம் இதை குறித்து உரைக்கப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே இதை குறித்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் இதை குறித்ததான காரியங்கள், நெகேமியாவிலும் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்று இந்த காலை வேளையில எல்லா வசனத்தையும் உங்களுக்கு இருப்பிடம் சொல்லி கோட்பாடு பண்ணி போகிறதை விட நாம் சில வேத வசனங்களை நாம் வாசித்தோம். இனி தொடர்ந்து தெய்வ சமூகத்திலே சற்று கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டதான கருத்து ஒன்று. ஆனால் மாற்றி மாற்றி சில வார்த்தை என்ன செய்கிறது? மாற்றம் இருக்கிறது. இதே போல ஒரே கருத்தை 5 பேர் சொல்லும்போ 5 பேரும் ஒன்று போல என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. சில வார்த்தைகள் அங்க இங்க கொஞ்சம் மாறி வரும். இதே போல ஒரே கருத்தை, ஒரே காரியத்தை, ஒரே சம்பவத்தை ஒவ்வொரு சீஷர்களும் அல்லது வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட எழுத்தாளர்கள் அதை தெளிவாய் அதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்றுதான். இயேசு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்.
நீங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நீங்க 2 பேரை பார்த்து சொல்றாரு. 4 சுவிசேஷங்களிலும் நான் வாசிக்கும் போது யார் போக வேண்டும் என்று சொல்லி பெயர் என்ன செய்யப்படவில்லை? பெயர் என்ன செய்யப்படவில்லை? படவில்லை. அப்படியானால் இயேசு சில இடத்தில் பெயர்களை சொல்லி இருக்கிறார், சில இடத்தில் பெயர்கள் சொல்லப்படவில்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பெயர் சொல்லப்பட்டது, அது ஒரு குறிப்பிட்ட இன்ன நபர்தான் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறதனுடைய சாராம்சம், அங்கே இருவழி சந்தியில் ஒரு தெரு வீதியில் கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் சேர்த்து என்ன செய்திருக்கிறார்கள்? கட்டி வைத்திருக்கிறார்கள். கழுதையும் கழுதையினுடைய குட்டியையும், கட்டப்பட்ட கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்ப்பதற்கு இயேசு பொதுவாய் சொல்றாரு. 12 பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு உங்களில் 2 பேர் நீங்க என்ன செய்யுங்க, போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படியானால் கட்டப்பட்ட மனுஷனுடைய, கட்டப்பட்ட கழுதையினுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இன்னாருத்தான் போகணும்னு கிடையாது, 2 பேருக்கு போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய பெயரை சொல்லி கர்த்தர் சிலதை சொன்னார். ஆனால் இங்க சொல்லும்போ நான் அந்த சுவிசேஷங்களை ஒன்றின் மீன் ஒன்றாய் இந்த 4 இடத்தையும் வாசிக்கும் போது அதுல அந்த இடத்துல யாருடைய பெயரையும் ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை. அப்படியானால் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருக்கும் போது, ஒரு குடும்பம் வேதனையில் இருக்கும் போது இன்னாருத்தான் அவங்களுக்கா ஜெபிக்க வேண்டும், இன்ன மனுஷன் தான் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்ல, மன திருப்தியோடு மன நிறைவோடு ஆத்ம பாரம் உள்ளவர்களுக்கு அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. சுயமா சில காரியத்துக்கு அவர் இதுக்கு முன்ன அவங்களுக்கு கூட சொன்னாரு, அவங்க செய்யட்டும் என்று அல்ல. அந்த இடத்துல பெயர் சொல்லி செய்ய வேண்டிய காரியம் அல்ல. ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும்போ, ஒரு மனுஷன் ஆதரவற்று இருக்கும்போ, ஒரு மனுஷன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போ இந்த ஆளுத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லப்படவில்லை. உங்களில் 2 பேர். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்களில் 2 பேர். அது யாராகலாம்? அது அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஆண்கள் அவரோடு கூட இருந்ததனால உங்களில் 2 பேர் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்று இந்த காலை வேளை தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே அறிய வேண்டிய சத்தியம், அதிலே புரிந்து கொள்ள வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை அதற்குள்ளே இருக்கிறது. இப்ப வேணும்னா முந்தினவன் சீமோன், அவனிடத்துல சொல்லலாம். பண பொறுப்பு யூதாஸ் கையில, அவனிடத்துல சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோவான், அவர்களிடத்துல சொல்லலாம். வைத்தியன் லூக்கா, மருத்துவ துறையை சார்ந்தவன் லூக்கா, அவனிடத்துல சொல்லலாம். மத்தேயு ஆயத்துறையை சார்ந்தவன், ஆயம் பிரித்தவன், அவனை பார்த்து சொல்லலாம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில இருந்து வெளியே வந்தவங்க. பேதுரு மீன் பிடிக்கிற குரூப்ல இருந்து கர்த்தர் அழைத்து வெளியே கொண்டு வந்தவர். ஆனா இந்த காரியத்திற்கு
கட்டப்பட்ட ஒரு கழுதையினுடைய கட்டை அவிழ்ப்பதற்கு கர்த்தர் பெயர் சொல்லல. உங்களில் 2 பேர் நீங்க போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துல போகும்போது கட்டப்பட்டிருக்கிற கழுதையை நீங்கள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் அதை அவிழ்க்கும் போது யாராவது உங்களுக்கு கேட்டா தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னா போதும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் போதும், அதை அவர்கள் விட்டு விடுவார்கள். இவ்வளவுதான் சுருக்கம். தேவையில்லாம பேசி, தேவையில்லாம வார்த்தைகளை சொல்லி, தேவையில்லாம காயத்தை கூட்ட வேண்டாம். ஒரே வார்த்தை, இது இயேசுவுக்கு வேண்டும் அல்லது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் போனார்கள். போன வேளையில அதே போல கட்டப்பட்டிருந்த கழுதையை அவர்கள் அவிழ்த்தார்கள். அவிழ்க்கும் போது அதை பற்றி விசாரிச்சாங்க. ஏன் நீங்கள் அவருக்கு அவிழ்க்கிறீர்கள், ஏன் இதற்காய் கிரயம் செலுத்துகிறீர்கள்? அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும், இது இயேசு எங்களிடத்துல அனுப்பி இருக்கிறார், இதை அவிழ்த்து வருவதற்கு நாங்கள் அவிழ்க்கிறோம். இனி உங்களுக்கு பேச வேண்டுமானால் உங்களுக்கும் எங்களுக்கும் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு பேசிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு சொன்னதை விட்டுட்டாங்க. அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததான வேளையில அங்கே பல காரியங்கள் நடைபெறுகிறது பாருங்க. ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் நாம் மாறி மாறி வாசிக்கும் போது ஒரு சுவிசேஷத்திலே சொல்லுகிறது, இயேசுவை அந்த கழுதையின் மேல் துணியை விரித்து இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒரு சுவிசேஷத்திலே பைபிள் சொல்லுகிறது, அவர் தாமாய் ஏறி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றில் ஒரு நபருக்கு மேல இயேசுவினுடைய ஆளுகை, ஆத்தும ரட்சிப்பு வர வேண்டுமானால் ஒன்று மனுஷனாகிய நீங்களும் நானும் ஒரு கிரயம் செலுத்தி ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. தாமாய் மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதல்ல. சபையினுடைய ஜெபம், ஆத்துமாக்களினுடைய ஜெபம், ஊழியர்களுடைய ஜெபம் தெய்வ சமூகத்திலே அது தூபமாய் ஏறெடுக்கப்படும் போது தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு, தெய்வத்தினுடைய சந்திப்பு, தெய்வத்தினுடைய ரட்சிப்பு, தெய்வத்தினுடைய வேறு பிரிப்பு அங்கே வெளிப்பட ஏதுவாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கே இயேசுவினிடத்துல கழுதையையும் குட்டியையும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிற வேளையில சிலர் அதற்கு துணியை விரித்தார்கள், சிலர் மரக்கிளைகளை தரித்து தரையிலே பரப்பினார்கள். இப்படின்னு சொன்னா அங்க வர வர மக்கள் கூட்டம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. மக்கள் பெருக பெருக அவங்க வேற எந்த கவனமும் எண்ணமும் அவர்களுக்கு சிதறடிக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மக்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள், அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, தங்களால் இயன்றதை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க வஸ்திரம் போட்டாங்க. எனக்கு வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கல்ல, மரக்கிளைகளை ஒடிச்சு அங்கே கீழே பரப்பினாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுவரை தெருமுனையிலே பரிகாசத்திற்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த கழுதையையும் குட்டியையும் இயேசுவானவர் முன்குறித்திருந்தார். தெய்வ பிள்ளையே, காலங்களுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம் எத்தனையோ இடங்களில் கட்டப்பட்டு நகரக்கூடாதபடி, செயல்படக்கூடாதபடி, செயல் இழந்து நின்ற வேளையில தேவனுடைய கிருபையினால் உங்களை ரட்சிப்புல நடத்தின யாரு நடத்தினதுன்னு உங்களுக்கு உண்மையாய் தெரியும். ஒருவேளை ஒரு சகோதரனை உபயோகப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை ஒரு சகோதரிய உபயோகப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஊழியக்காரனை உபயோகப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணின ஊழியக்காரரை கர்த்தர் உபயோகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று இந்த காலை வேளை யார் மூலம் கட்டு அவிழ்க்கப்பட்டது என்பதை
அல்ல முக்கியம், யாரால் அதற்கு நாம காரணராய் அல்லது அதற்கு மூல காரணமாய் யார் இதனுடைய பின்னணியத்துல நமக்காய் கிரயம் செலுத்தினார் என்பதை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இயேசு சொன்னத அவங்க அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ரெண்டு பேருன்னு சொல்லும்போ இதுல 6 டீம் அதுக்குள்ள இருக்கு. 12 பேர் இயேசுவோடு கூட இருந்ததுனால 6 டீம். இவங்களும் அவங்களும் மாறி மாறி அடித்து கொள்ளவில்லை. நீங்க போகலாம். இதுக்கு முன்ன உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறன்னு கேட்டவங்கள அவன் எல்லாம் சொன்னான். இவங்க இங்க ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்லி இயேசு நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். பாருங்க, இயேசுனுடைய வார்த்தை சில இடத்துல தனித்தன்மையா இருந்தது, சில இடத்துல பொதுவாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இடத்துலயும் 6 நான் சொன்னா 6 டீம் 2 வரும்போ 6 குரூப். அவங்களுக்கு வேணும்னா சொல்லலாம், நீங்க போங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை மரிச்சவனை உயிரோடு எழுப்புவதற்கு உங்களை எல்லாம் முன்ன கொண்டு போனாரு, நீங்க போங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாக்கோபு, யோவான், பேதுருவை ஆண்டவர் கொண்டு போனாரு. அங்க ரூமுக்குள்ள போயிட்டு மற்ற எல்லாரையும் வெளியே துரத்திட்டு இயேசு ஜெபித்தார். அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப வேணும்னா மற்ற 9 பேருக்கு சொல்லலாம், உங்களை 3 பேரை எல்லாம் கூட்டிட்டு போனாரு, நீங்க போங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பின் சீசன் யோவான், நீ போ, நீ இல்லையா எப்போ அவரே கூட நடக்க, அப்படி சில வேளை சொல்லி இருக்கலாம். இப்படி சில இடங்கள்ல இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். ஆனா இதுல யாராவது 2 பேர் போங்கன்னு சொன்னா முறுமுறுக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. பரியாசம் பண்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. எதிரடையாய் செயல்படுகிறவங்க, எடக்கு முடக்கா செயல்படுகிறவங்க இதுல போக மாட்டாங்க. 2 பேரு நிர்விசாரம் உள்ளவங்களும் போக மாட்டாங்க. எவனோ போட்டாங்க 2 பேருன்னு சொன்னாரு, எவனோ 2 பேர் போகட்டும். இப்படி எல்லாம் நமக்கு பிரிக்கலாம். ஆனா 2 பேர் யாரு போனாங்க, யாரு அவிழ்த்தாங்கன்னு யாருடைய பெயரை பைபிள்ல என்ன செய்யப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் சில காரியங்கள் நம்மவாயிருக்கும் முன்ன நின்று செய்தது, நம்ம குடும்பமாயிருக்கும் சில வேளை செய்தது. ஆனா பெயர் குறிப்பிடப்படலைன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெயரை சொல்லி சிலதை செய்யும்போ பலருடைய எரிச்சல் சிலருக்கு மேல அங்க தாக்கம் வர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருடைய பரியாசங்கள் அங்கே தலை தூக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் எவ்வளவு கவனமா, எவ்வளவு பொறுப்பா, எவ்வளவு உத்தரவாதமா, எவ்வளவு நேர்த்தியா அந்த காரியத்தை செய்கிறார் பாருங்க. உங்களில் 2 பேர் நீங்கள் போய் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அங்க போனாங்க, அதை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும்போது கேட்டவங்களுக்கு இயேசு சொன்ன பதில சொன்னாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தந்தால் பேச வேண்டும், இல்லையானால் அமைதியை காத்து சமாதானமா வந்துட வேண்டியதான். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவர் வார்த்தை தந்தா நம்ம பேசணும், இல்லைன்னா அமைதியாயிருந்து நமக்கு ஒப்புவித்ததை செய்துட்டு போயிட்டே இருக்கணும். பெயர் அங்க என்னுடைய பெயர் அங்க எழுதப்படவில்லை, என்னுடைய பெயர் வாசிக்கப்படவில்லை, என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படவில்லை. ஆமா, இப்படிப்பட்ட விஷயத்துல கலக்கங்கள் உண்டாகும். 25 பேர் வாசிக்கும்போ ஒரு பெயர் விடுபட்டா, இல்லைன்னா பெயர் எழுதாம இருந்தா, பெயர் இல்லாமல் இருந்தால் உடனாங்க உள்ளத்துக்குள்ளால பல எண்ணங்கள். அவங்க சிலர் உடனே அங்க கூட்ட ஆரம்பிப்பாங்க. பாத்தீங்களா நான் பல காரியம் உங்களோடு பேசி இருக்கேன், பல காரியம் உங்களோடு சொல்லி இருக்கேன், என்னுடைய பெயர் அங்க வரல, பாத்தீங்களா, வேணும்னு இத பண்ணுனாங்க. Praise the Lord. Praise the Lord. உள்ளத்துல அந்த ஒரு காய்மாரமான ஒரு வெறுப்புணர்வு உள்ளால வாழ்நாள் எல்லாம் அது உள்ள உறைஞ்சிருக்கும்.
இப்படிப்பட்ட அனுபவம் வராமல் இருக்கதான் ஆண்டவர் பார்த்தாரு. பேரை சொன்னா இவனை சொன்னா அவனுக்கு வெட்டும், அவனை சொன்னா இவனுக்கு வெட்டும், யாரையும் சொல்ல வேண்டாம், உங்களில் 2 பேர். ஆமென். உற்சாகம் உள்ளவன், உதாரண குணம் உள்ளவன், அதுல போகணும் என்கிற தன்மை உள்ளவன். அப்படித்தானே? போன வாரத்துல திருவிருந்த ஆராதனையில உங்களுக்கு நான் பேசினேன். நிறைய காரியங்கள் உண்டு. உசியா ராஜா அவனை கர்த்தர் அடித்ததன் நிமித்தம் அவன் குஷ்டரோகியாய் மாறுகிறான், அவன் மரிக்கிறான். மரித்த பின்பு கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் நின்று பேசுகிறார். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஒரு மனுஷன் இல்லாத வேளை ஏசாயா தீர்க்கதரிசி மட்டும் சொன்னாரு, என்னை அனுப்பு ஆண்டவரே, நான் போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பேரு சொல்லி ஆண்டவர் கேட்கல, நீ போன்னு சொல்லி கேட்கல. காரணம், சொன்னாலும் கேட்காத கூட்டமாகும் மனுஷனுடைய கூட்டம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொன்னாலும் சிலதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். ஆகையினால்தான் இயேசு சொன்னாரு, ஆகையினால பெயர் உச்சரிக்கப்படவில்லை. அப்போ பெயர் சொல்லாமல் இருக்கிறது வரையிலையும் 12 பேருக்குள்ளையும் பிரிவினைவாதம் தலை தூக்கவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனித்தீங்களா? நீங்க அந்த அதிகாரங்களை வீட்டுல போய் பொறுமையோட நிதானமா உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. அதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்க எல்லா பகுதியும். 2 பேர் போங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒரு இடத்துல கழுதைன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல குட்டின்னு சொல்றாரு, ஒரு இடத்துல கழுதையும் குட்டின்னு சொல்றாரு. சில இடங்கள்ல தனிமையா கட்டப்பட்டிருக்கும், சில இடத்துல கூட்டம் கூட்டமா கட்டப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதர்களை, கட்டப்பட்ட ஜீவிதத்தை கட்டவிழ்ப்பது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உத்தரவாதத்துவம். அல்லேலூயா. அதை பாஸ்டர் தான் செய்யணும், மூத்த விசுவாசி தான் செய்யணும், இளைய விசுவாசி தான் செய்யணும். இந்த ஊழியம் அது அவங்களுக்கு உரியது, அப்படி அல்ல, நமக்கு எல்லாருக்கும் உரியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளே, கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஆலயத்துல வருகிறீங்க, சண்டே ஸ்கூல் பாடம் படிக்கிறீங்க. உங்க கூட படிக்கிற சில பிள்ளைகள் சில துக்கத்திலும் சில வேதனையிலும் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருப்பாங்க. நீங்கள் அவர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொன்னால், இயேசுவை குறித்து சில வார்த்தைகள் சொல்லி, எங்களுடைய வாழ்க்கையும் இதே போல கட்டப்பட்டிருந்தது, இதே போல பிரச்சனைக்குள் இருந்தது, நாங்கள் வேதம் வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால எங்களுக்குள்ள தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் இயேசு தந்தார். நீங்கள் இந்த இயேசுவை தேடினால் உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு விதையை நீங்கள் போட்டு விட்டால் அந்த விதை ஒரு நாள் பயிராகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டது நிறைய தியாகம் உண்டு பின்னணியத்துல. ஒரு வார்த்தை இயேசு பற்றி சொன்ன ஒரு வார்த்தை சமாதானம் தருகிறவர், சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், உயர்த்துகிறவர், நன்மை செய்கிறவர். இந்த ஒற்றை சென்டென்ஸ் தான் நிறைய இருதயங்களை கவர்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல கட்டு அவிழ்த்து கொண்டு வருவதற்கு கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கட்டவிழ்த்தல் என்று சொல்லுவது சாதாரணப்பட்டதல்ல. ஆண்டவர் சொன்னார், பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே எதை கட்டு அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய மற்றவர்களுக்காய் செய்கிற காரியம் கட்டப்பட வேண்டிய இடம் கட்டப்பட வேண்டும், அவிழ்க்கப்பட வேண்டிய இடம் அவிழ்க்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கு கட்ட தெரியும், அவிழ்க்க தெரியாது. சிலருக்கு அவிழ்க்க தெரியும், கட்ட தெரியாது. இவங்க அவிழ்க்க வேண்டியதை கட்டி விட்டுருவாங்க, கட்ட வேண்டியதை அவிழ்த்து விட்டுருவாங்க. அவங்களால பயங்கர பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு வேதத்தை வாசித்து, வேதத்தை நிதானமாய் தியானித்து, தெய்வ கிருபையை பெற்றுக்கொண்டால் எந்த இடத்துல கட்டணும், எந்த இடத்தை அவிழ்க்கணும் என்கிற தெய்வீக ஞானம், தெய்வீக கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. ஆனால் இன்று இந்த காலை வேளை அவர்கள் கொண்டு வந்து இயேசுவின் பக்கத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு உடனே அவங்களுக்கு செகண்ட் கொடுத்து 10 பேர் போகல, நீங்க இல்லையா போனீங்க, நீ நல்லா இரு, நீ ஆசீர்வாதமாயிரு, அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை. ஆமென். கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. நான் 4 சுவிசேஷத்தையும் வாசிச்சேன், சகரியா தீர்க்க தரிசனத்துல வாசிச்சேன், எரேமியாவுல வாசிச்சேன். அங்க எங்கேயுமே அந்த அவங்கள பாராட்டுனதாக சொல்லப்படவில்லை. பாராட்டு எதுக்கு? நமக்கு பாராட்டு வந்தாலே பின்னால கண்ணி என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மனுஷனால் வருகிற புகழ்ச்சி வேதனையும் கண்ணியும் கொண்டு வரும். ஆகையினால ரொம்ப யாரையும் புகழ்ந்துராதீங்க, அவங்களால நமக்கு வேதனை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப யாரையும் புகழ வேண்டாம், கர்த்தரை உயர்த்துங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க. கொண்டு வந்தாச்சு, ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை ஆரம்பித்தார். இதோ அவர் சாந்த குணமுள்ளவராய், சகரியாவில அதான் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவராய் அவர் வருகிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்பதை எருசலேம் குமாரத்திக்கு, சீயோன் குமாரத்திக்கு நீ சொல்லு. அவர் வருகிறார். கழுதை சாந்த குணத்திற்கு அடையாளமான ஒரு மிருகம். ஆமா, வேத பண்டிதர்கள் அதை சொல்லும் போது கழுதை சாந்த குணத்திற்கு அடையாளமான ஒரு மிருகம். அது யாருமே கழுதையை உபயோகப்படுத்துவாங்க. இப்ப எல்லாம் நம்ம பார்க்கிறது சுருக்கம். ஆரம்ப நீண்ட வருஷங்களுக்கு முன்னால இந்த துணி துவைக்கிறவங்க, வண்ணார் துறையை சேர்ந்தவர்கள் இந்த கழுதையை உபயோகப்படுத்துவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல நான் அதை பார்த்திருக்கேன். பெரிய வீடு வீடா வந்து துணி அலக்குகிறவங்க. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. துணி அலக்குகிறவங்க உண்டு. துணி துவைச்சு அயன் பண்ணி கொண்டு கொடுப்பாங்க வீடு வீடா. எத்தனை பேர் அதை உபயோகப்படுத்தி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்க. எங்க கிராமத்துல குலசேகரத்துல எல்லாம் நேரமே வாரத்துக்கு ஒரு முறை. இந்த திங்கள் எடுத்துட்டு போனா அடுத்த திங்கள் கொண்டு கொடுப்பாங்க. இந்த செவ்வாய் எடுத்துட்டு போனா அடுத்த செவ்வாய்க்கிழமை கொண்டு கொடுப்பாங்க. அவங்க அந்த துணியில அடையாளம் வச்சிருப்பாங்க, பின்பகுதியில அடையாளம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய துணி மாறி போனா சொன்னா அவங்க திருப்பி அதை மாற்றி கொடுத்துருவாங்க. இது ஆத்துல துவைக்க கொண்டு போம்போ, அதுக்கு முன்னால வீடு வீடா வரும்போ கழுதையை கூட கொண்டு வருவாங்க. நம்ம வீட்டுல இருந்து போடுகிற பழைய துணி, அழுக்கு கந்தை துணிகளை எல்லாம் கட்டி அதனுடைய முதுகுல வச்சு தட்டி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கொண்டு போய் துவைச்சு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் அதை நல்லா அயன் பண்ணி அதன கரைகள் ஏதாவது என்ன கரப்பன், இப்ப எல்லாம் தான் கரப்பன் அடிச்ச துணி யாரும் என்ன செய்கிறது இல்ல, துவைச்சு போடுகிறது சுருக்கம். காரணம் இன்னைக்கு வருமானங்கள் உண்டு. ஆகையினால அது மட்டுமல்ல, நம்ம நிலைகள் மாற்றப்பட்டது. ஆகையினால அதை அப்படி பண்றதில்லை. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. கரப்பன் அடிச்ச துணியையும் வண்ணானு கூட கொடுத்து நல்லா துவைச்சு சுத்தம் பண்ணி நல்லா அயன் பண்ணி கொண்டு வருவாங்க. பெரிய பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு. ஐயோ, அந்த துணி கேவலமா இருந்து இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி இப்படி எல்லாம் கழுதை உபயோகப்படுத்துவாங்க. சுமை சுமப்பதற்கு இயேசுவை சுமந்து கொண்டு போவதற்கு இயேசு தெரிஞ்செடுத்தது எல்லா மனுஷனாலும் வெறுக்கப்பட்ட மிருகமாகிய இந்த கழுதையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது உங்களை என்னையும் குறிக்கும். உலகம் நம்ம விரும்பல, வேற யாருமே நம்ம விரும்பல. ஆனா இயேசு நம்மை விரும்பி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த கழுதை தெருமுனையில நிற்கிறது வரையில
இதுக்கு மதிப்பு கிடையாது, இதுக்கு மானம் கிடையாது, இதுக்கு பகுமானம் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது. இயேசுக்கு பக்கத்துல வந்த வேளையில அதுக்கு மேல துணி, சிலர் அதன் மேல் துணிகளை விரித்தார்கள். பைபிள் அதுல தெளிவாய் சொல்லுகிறது, துணிகளை விரித்தார்கள். சிலர் இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். Praise the Lord. சிலர் மரக்கிளைகளை தரித்து கீழே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் பவனி போய்கொண்டே இருக்கிறார். போகிறதான பவனி நேரே அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் போகிறார்கள். ஓசன்னா என்று சொல்லி பிள்ளைகள் துதிக்க ஆரம்பிச்சாங்க, வாலிபர்கள் துதிக்க ஆரம்பிச்சாங்க. துதிக்கும் போது அதுல நான் வாசிக்கும் போது அதுல ஒரு வேதவசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்திலே இவ்விதமாய் அந்த வேத வசனம் வரும். பிள்ளைகள் வாலிபர்கள் துதித்து கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஓசன்னா என்று சொல்லி துதிக்கும் போது வேத பாரகர்களும் சாஸ்திரிகளும் பிள்ளைகளை கடிந்து கொண்டார்கள். பிள்ளைகள் மேல கோபப்பட்டாங்க. அந்த வசனத்தை ஒண்ணு வாசிக்க வேண்டும். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். சொல்லுகிறது நீர் கேட்கிறீரோ? அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் துதிக்கிறாங்க, பிள்ளைகள் பாடுகிறாங்க, பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறாங்க, பிள்ளைகள் கர்த்தரை உயர்த்தினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகள் உயர்த்தினதும் ஆசாரியனுக்கு என்ன செய்யல, ஃபர்ஸ்ட் பாஸ்டருக்கு இஷ்டப்பட்டு இல்ல, பிள்ளைய துதிச்ச வேலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசாரியனுக்கு இஷ்டப்படல, இரண்டு வேத பாரகனுக்கு இஷ்டப்படல. என்ன பண்றாங்க? என்ன இவங்களா இது செய்யணும்? இவங்களுக்கு இதுக்கு பக்குவம் இருக்கா? இவங்களுக்கு வயசாச்சா? இவங்க இப்போ இதெல்லாம் பண்ணலாமா? இவங்க இது பண்ணக்கு பிராயம் வந்தா? பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் பாலகர்கள் துதிக்கும் போ வேத பாரகனுக்கும் ஆசாரியனுக்கும் பிள்ளைகளுக்கு மேல பொறாமை வந்தது, பிள்ளைகளுக்கு மேல எரிச்சல் வந்தது. இந்த எரிச்சலை யாருக்கு கிட்ட காட்டுறாங்க? இயேசுவின் இடத்துல போய் கேள்வி கேட்கிறாங்க. என்ன ஆண்டவரே இங்க நடக்கு? என்ன நீர் நினைச்சிருக்கிறீரு? உமக்கு இங்க என்ன காரியம்? இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி பண்றாங்களே, உமக்கு காதுல கேக்குதா? இத்தனை வயசானவங்க இருக்கும்போ, இத்தனை பெரியவங்க இருக்கும்போ, இத்தனை திறமை உள்ளவங்க இருக்கும்போ, ஆசாரியம் இருக்கான், வேத பாரகன் இருக்கான், இவங்களை விட்டுட்டு இந்த பிள்ளைகள் இப்படி பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், அடங்குடா அடங்கு. குழந்தைகள் பாலகர் வாயில துதிய உண்டு பண்ணுகிறது என்னுடைய வேலைதான். அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகள் துதிக்கும்போ பிள்ளைகள் அடக்காதீங்க, பிள்ளைகள் ஆராதிக்கும்போ பிள்ளைகள் அடக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஆமா, சில பிள்ளைகள் தனிமையா போய் இருந்து பாடுவாங்க. சின்ன பிள்ளைகள் 5 வயசு 6 வயசு பிள்ளைகள் எல்லாம், சில பிள்ளைகள் நம்ம செய்யாதது அவங்க செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களே பாடுவாங்க. பாட்டெல்லாம் சில வேளை அந்த உச்சரிப்பெல்லாம் கரெக்டா இருக்காது, வசனம் அதே மாதிரி. நம்ம ஜெபம் பண்றதை பார்த்து சில சின்ன பிள்ளைகள் கிடைக்கிற ஒரு துணியை ஒதுக்கி தலையில போட்டுட்டு போயிருந்து ஆட்டிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகள் நமக்கு சில வேளை அருவருப்பு போல தெரியும், ஆனா கர்த்தர் அதை குறித்து பிரியப்படுகிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமா, அது பாஸ்டர் வீட்டிலையும் நடக்கும்,
விசுவாசிக்க வீட்டிலையும் நடக்கும், ஜெபம் நடக்கிற வீடுகள்ல எல்லாருக்க வீட்டிலையும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். சில பிள்ளைகள் நம்ம ஆராதனையில நடக்கிற மாதிரி ஜோமனை போல தலையில போய் ஒரு உலுக்கு உலுக்கிட்டு போவாங்க. ஜபத்துக்கு இருக்கிறவங்க வீட்டுல ஜபத்துக்கு இருக்கிறவங்கள நம்ம சொல்லி கொடுத்ததல்ல. நம்ம அவங்களுக்கு கூட நீ தலையில துணி போடணும், நீ போய் ஒரு பிராயமான பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமா? அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குச்சி கம்பு கிடைச்சா, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பைப்பு துண்டு கிடைச்சா, இதே மாதிரி ஒரு பைப்பு துண்டு கிடைச்சா அவங்க உடனே அதை மைக்கா உபயோகப்படுத்துவது. சவுண்டு வருதோ வரலையோ அவங்களுக்கு அது ஒரு விருப்பம். பைபிள்னு தெரியாது, ஏதோ 2 பேப்பர் உள்ள ஒரு புக்கு கிடைச்சா போதும், உடனே பைபிள் போல எடுத்து கொண்டு வச்சு அவங்க முட்டுக மேல நின்று அங்க என்ன ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஆலயத்துல பாட்டும் ஆராதனையும் நடக்கும்போ, துதியும் ஜபமும் நடக்கும்போ கர்த்தர பிள்ளைகள் என்ன செய்தாங்க? புகழ்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளே, இன்று இந்த காலை வேளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க பாடும்போ, நீங்க ஜெபிக்கும்போ, நீங்க கர்த்தரை உயர்த்தும்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, குழந்தைகள் பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுவேன். துதியை உருவாக்குகிற தெய்வம் பிள்ளைகளை உருவாக்கினவர். பிள்ளைகளுக்குள்ளால துதிக்க கூடிய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால பிள்ளைகள், சில பிள்ளைகள் கூட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, சில பிள்ளைகள் இது பிள்ளைகளுக்கு அது என்னன்னு கூட தெரியாது, ஆனாலும் அவங்க பாணியில அவங்க துதிப்பாங்க. அதை யாரும் தடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க கூட குடும்ப ஜபத்துக்கு இருக்கும்போ 1.25 வயசு தான் ஆச்சு. நான் உட்காந்து சில வேளை கொஞ்சம் காலு மண்டி காலை போட்டு கையை ஊனிட்டு இருக்கிற போல முன்ன வந்து உட்கார்ந்துட்டு இப்படியே ஆடி ஆடி இருக்கும். பார்த்தா சிரிப்பு வரும், கடிந்து கொள்ளவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, நம்ம அதவா முகந்து உடைச்சிட்டு சோத்திரன்னா அதுவும் உடனே முகந்து உடைச்சிட்டு என்ன ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணி. 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. பகைஞனையும் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட. பகைஞனையும் பழிகாரனையும் அப்போ பிள்ளைகள் துதிக்கும்போ பகை உணர்வு என்ன செய்யும்? கூடும். பிரைஸ் தி லார்ட். பகைஞனையும் பழிகாரனையும் பழி, நிறைய பழிகளை கொண்டு போடுவாங்க. அவளுக்கு படிச்ச என்ன, அந்த பிள்ளைக்கு படிச்சா என்ன ரைட் இருக்கு, இந்த பிள்ளைக்கு படிச்ச என்ன ரைட் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது இன்னைக்கல்ல, வேதம் எழுதப்பட்ட காலத்திலே பிள்ளைகளுக்கு மேல சிலருக்கு சில காய்மாரங்கள் இருந்ததாக பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயில் பலன் உண்டு பண்ணினீர். பலன், தேவ பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்னைக்கே இருக்கு. சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறான், தேவரீர் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட. தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர். அப்போ ஆசாரியனும் தெய்வத்துக்கு சத்ருவா இருந்திருக்கான். இந்த வசனத்தை வச்சு சொல்றேன், வேத பாரகனும் சத்ருவாய் இருந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் கேட்கிறேன் இத ஏற்கனவே பைபிள்ல எழுதி இருக்கு. பகஞ்சனையும் பழிகாரனை அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகையினால பிள்ளைகள் துதிக்கும்போ, பிள்ளைகள் பாடும்போ, பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்போ சில வேளை சில தப்பிதங்கள் வரும், தப்ப திருத்தணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக சில வேளை பகிரங்கமா நான் உங்களை கடிந்து கொள்ளுகிறது. என்னைக்கும் தவறுல இருக்கக்கூடாது. இந்த தவறுல இருந்து அடுத்த நிலைக்கு நீங்க வளரணும்.
அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உயரணும். இன்னைக்கு ஒரு 200 பேர் கூட்டத்துல வாசிக்கிறீங்க, சில வேளை 1000 கூட்டத்துல வாசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில வேளை வாசிக்க வாய்ப்பு அல்ல, பல 1000ங்களுக்கு முன்ன நின்று பிரசங்கம் பண்ணுகிற, ஆலோசனை சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய ஊழியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வாய்ப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு நல்ல நிறுவனத்துல உங்களுக்கு பிரேயர் லீட் பண்ண ஒரு வாய்ப்பு வரும். இன்னைக்கு தவற திருத்தினா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்ன தலையை நிமிர்ந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு யாரும் சீன்னு சொல்ல இடம் வராது. ஆகையினால வாசிக்கும்போ தவற திருத்தி திருத்தி வாசிச்சுட்டு போகணும். தவற நீங்க திருந்து பழகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குறை கூறுவது உங்க மேல தரம் தாழ்த்துவதல்ல, குறையிலிருந்து மீண்டால் நீங்கள் வளருவதற்கு ஏதுவாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட வாசிங்க. தேவரீ, உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய போதும், பலன் உண்டு பண்ணினீர். இங்க இயேசு சொல்றாரு, வேத பாரகனும் ஆசாரியனும் போய் கேட்கிறாங்க, கண்டீரா பாத்தீரா? சொன்ன நான் பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். நமக்கு இருக்கிற கண்களை போல அல்ல, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகரியாவிலே சொல்லுகிறது, 7 கண்களை உடையவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு 2 கண்ணு தான். எனக்கு பின்னால என்ன நடக்குன்னு என்னால பார்க்க முடியாது. ஆனா பின்னால நடந்தாலும், முன்னால நடந்தாலும், தூரத்துல நடந்தாலும், சமீபத்துல நடந்தாலும் அத்தனையும் காணக்கூடிய ஒரு கண்ணை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அங்க சர்ச்சுக்குள்ள வேத பாரகனும் ஆசாரியனும் அதற்கு விரோதமாய் எழும்பும் போது இயேசு என்ன பேசினார்? வாசிங்க. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பைபிள் வாசிச்சாதவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. வாசிக்கிறவங்க சரி விட்டு கொடுப்போம், விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம், கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில சந்தோஷமா நடக்கட்டுமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க வாசிக்கவில்லையா? அந்த கேள்விக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. இது தாண்டியாச்சு. என்னென்ன பிரச்சனை சந்திக்க வேண்டிய இருக்கு பாருங்க. பாடினாலும் குற்றம், துதிச்சாலும் குற்றம், ஆராதிச்சாலும் குற்றம், பிள்ளைகளுக்கு முந்திருந்தாலும் குற்றம், கமந்திருந்தாலும் குற்றம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் தாண்டியாச்சு. அவர் நேரே எருசலேமுக்கு நேராய் வருகிறார். எருசலேமுக்கு நேராய் வந்து நகரத்தை பார்த்து, லூகாஸ் விசேஷத்தில் உள்ள பகுதியை சொல்லுகிறேன், நகரத்தை பார்த்து கண்ணுநீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடினால் நலமாயிருக்கும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும், இந்த காலை வேளையில நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேட வேண்டிய இந்த நாள், நம்முடைய சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தை நாட வேண்டிய இந்த நாள் பைபிள் சொல்லுகிறது. அடுத்த வசனம் கண்டினியூ வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை சந்திக்கும் காலத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1-2 பகுதியை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இயேசு எருசலேமிலே வருகிறதான வேளையில வெளியே கண்டதான காட்சி ஒன்று, உள்ளால கண்டதான காட்சி ஒன்று. வெளியே வரும்போது ஆலயத்தினுடைய முன்னணியத்திலே ஆசனங்களை போட்டு
புறா விற்கிறவர்கள், புறா வாங்குகிறவர்கள், அங்க கச்சோடம் பிசினஸ் காரியம் சர்ச்சுக்கு முன்னால நடைபெற்று கொண்டிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அதை எல்லாவற்றையும் பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டு எல்லாவற்றையும் தெய்வீகம் அல்லாத, தெய்வ சித்தம் அல்லாத காரியங்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்கக்கூடிய ஆவிகள், நுழைக்கக்கூடிய கிரியைகள், நுழைக்கக்கூடிய வல்லமைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காசுக்காரனுடைய பலகை, புறா விற்கிறவனுடைய ஆசனங்கள் அப்படின்னா நிரந்தரமா அங்க சில தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை பாட வேண்டிய இடத்துல கச்சோடம், ஆண்டவரை துதிக்க வேண்டிய இடத்துல பிசினஸ், ஆண்டவரை உயர்த்த வேண்டிய இடத்துல சிட்டி பிரிவு. ஆமென். அல்லேலூயா. இத கண்டதும் இயேசு அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, ஆவியிலே அந்த என்ன சொல்லலாம், ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என் இருதயத்தை பட்சித்தது என்று சொன்ன வேத வசனம் நிறைவேற ஆலயத்தை குறிச்ச பக்தி வைராக்கியம் வந்தது. எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு சாட்டையை கையில எடுத்தார். ஆமென். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தெய்வ சித்தம் இல்லாத காரியங்கள் சபைக்க உள்ளானாலும் சரி, சபைக்க வெளியானாலும் சரி, திருப்பி சொல்லுகிறேன், விசுவாசிக்க உள்ளே ஆனாலும் சரி, ஊழியக்காரனுக்கு உள்ளே ஆனாலும் சரி, ஆத்மீகத்துல வாழ்கிற விசுவாச பிள்ளைகள், பாஸ்டரானாலும் விசுவாசியானாலும் முந்தினோர் ஆனாலும் பிந்தினோர் ஆனாலும் தெய்வீக தன்மையை விட்டு வெளியே போனா இயேசு சாட்டையை எடுப்பார். அது மாற்றமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சாட்டையை எடுத்து அவர் அந்த இடத்தை சுத்திகரிக்க ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் அடிச்சு துரத்தி ஒன்னு சுத்தம் பண்ணி அவர் இவ்விதமாய் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும். அது ஒரு குரூப்புக்கு ஜெப வீடு அல்ல, சகல ஜனத்துக்கும். சர்ச்சுக்குள்ள ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உயர்வு தாழ்வு வேற்றுமை திரிப்பு வைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சகல ஜனங்களுக்கும், இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கும், இனி வர வேண்டிய ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்டவங்க வருவாங்க, எந்த குலத்தை சார்ந்தவங்க, எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க என்று சொல்லி பிரிவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி குரூப்பீசம் வச்சு ஆராதிக்கிற இடங்கள் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, இயேசு அன்னைக்கு சொன்னாரு, என்னுடைய வீடு. இது யாருடைய வீடு? இது அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு ஒரு போர்டு தான் உண்டு, வீடு கர்த்தருடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் இதுக்கு பல மாதங்கள் வருஷங்கள் கடினமாய் உழைச்ச பணம் உண்டு, கடினமாய் உழைச்ச வேர்வை சிந்தின கடின உழைப்புகள் உண்டு. உங்களுக்கு எனக்கு இதுல உரிமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இது கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. பத்திரத்துல இருக்கலாம், அது அரசாங்கத்துக்கு ஒரு பதிவு காட்டணும். அதுக்காக தான் பத்திரத்துல அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை வகைக்காக யாருக்கு பேரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்ன ஒரு பகுதி வந்தது, மின்சாரத்துறையில இருந்து, இபி ஆபீஸ்ல இருந்து மீட்டர் வந்து முன்னாள் பிரதேசத்தினுடைய தலைவர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டன்ட் நம்முடைய சைமன் அவர்களுடைய பேர்ல இருந்தது. அங்கிருந்து உடனே கூப்பிட்டு தகவல் தந்தாங்க, ஒரு பெயர்ல இனி என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. யாருடைய பெயரும் அதுல பதிவு இருக்க முடியாது. ஆமா, அதிகாரிகள் கூப்பிட்டாங்க, போய் அதற்குரிய ஆவணங்களை கொடுத்து, ஆமா, சர்ச்சுக்குரிய அத்தனை ஆவணங்களையும் எங்க இருந்தெல்லாம் என்னென்ன நகல்கள் அரசாங்கத்திலிருந்து எடுக்க வேண்டுமோ அத்தனை ஆவணங்களையும் எடுத்து
ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சு எந்த ஒரு பெயரும் அதுல இல்ல. சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் பெத்தேல் ஏஜி காட்டுக்கடை சபைக்காக காப்பாளர், ஆருக்கு பேரும் இல்லை. நான் இருந்து ஊழியம் செய்கிறது வரை நான் காப்பாளர், நான் அல்ல, இயேசு தான் தலைவர். ஆனாலும் பூமிக்குரிய நிலைக்கு காப்பாளர் என்கிற ஸ்தானம். அடுத்து எனக்கா காலம் தாண்டியோ காலத்துக்கு முன்னோ யார் ஊழியம் செய்கிறாங்களோ அவர்கள் காப்பாளர். அடுத்து வரோம். அதனால யாருக்கு இனி அவங்க செய்கிறத எனக்கும் தடுக்க முடியாது, நான் செய்கிறத அவங்களுக்கும் தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அரசாங்கம் அப்படி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லாம் அப்படித்தான் யாருக்கு பேருக்கு இல்லாம அது பொது உடைமையாக்கி அத என்னென்ன காரியம் அதுக்கெல்லாம் இதுக்கு பின்னணியத்துல எவ்வளவு செலவுகள், எவ்வளவு கடின உழைப்புகள், எத்தனை நாட்கள் இதுக்கு பின்னால ஜெபம், பாடுபட்ட பாடுகள், அலைந்த அலைச்சல்கள் தெரியுமா? ஒவ்வொரு உண்மையான சில நகல்கள் எல்லாம் எடுக்க கொஞ்சம் சிரமம். ஆனாலும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எடுக்க வேண்டியது, தாலுக்கில் இருந்து எடுக்க வேண்டியது, வில்லேஜ்ல இருந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அது நிறைவு பண்ணியாச்சு. இனி யாருக்கு பேர் அல்ல, காப்பாளர் எக்ஸாரோ யாரோ யாரோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு சொன்னார், இது என்னுடைய வீடு. ஆமென். நம்ம சொல்லுவோம் இது எங்க சர்ச்சுன்னு சொல்லுவோம், நம்ம இருக்கிறத நம்ம ஆராதிக்கிறதுனால சொல்லுவோம், தவறு இல்லை. ஆனாலும் நம்ம போகும்போது யாரும் இதுல இருந்து ஒரு பிடி என்ன செய்கிறது இல்ல, யாரும் என்ன செய்கிறது இல்ல, யாரும் இதுல இருந்து எடுத்துட்டு போகிறதில்ல, எல்லாம் பூமியில தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் எப்ப கூப்பிடுறாரோ, எப்ப மரணம் வரும், வியாதியினால் வருதோ, ஆக்சிடென்ட்ல வருதோ, வயசாகி சாகுறோமா, எப்ப சாகுறோம்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவருடைய ஆதீனத்துல என்ன அவர் குறித்தாரோ அது அப்படியே நடக்கும். அந்த வேலை வரும்போ ஒன்னும் எடுக்க மாட்டோம், நமக்கு முழுமையும் இங்கதான் இருக்கும். அவர் தந்த ஆவி மாத்திரம் அங்க போகும். அல்லேலூயா. நன்மை செய்தால் அந்த நன்மை எல்லாம் கூட வரும், தீமை செய்தா அந்த தீமையெல்லாம் கூட வரும். அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது பாருங்க, அதிலே பிள்ளைகள் துதித்து மைமைப்படுத்துவதற்கு முன்ன அவங்க இயேசு சபையை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம். இப்ப எல்லாம் இதை நீங்க காதுல கேட்க கூட முடியாது. ஆரம்ப விசுவாசிகள் முதிர்ந்தவங்களுக்கு தெரியும். அப்போ சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துவாங்க. திருவிருந்து ஆராதனையா 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தவனுக்கு தான் திருவிருந்து. ஆமென், அல்லேலூயா. அது கரெக்டா நடக்கா? சுத்திகரிப்புக்கு ஜெபம் இருக்கு, விசுவாசிகள் வந்து அதை உபயோகப்படுத்துகிறீர்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் ஆலயத்தை சுத்தம் பண்ணினார், ஜீவிதத்தை சுத்தம் பண்ணினதற்கு அடையாளம் நீங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம போடுகிற வஸ்திரம் எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் சாயங்காலம் வரை நீங்க போட்டுட்டு ஒரு ரவுண்டு சுத்தி வாருங்க, நம்ம ஆளுக்கு இதுல வைக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா தூசிகள், மாசுகள், வேர்வையினுடைய துர்நாற்றம் சரீரத்திலிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை சுத்தம் பண்ணுவோம். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய இடத்தை அப்ப சுத்தம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினால அவர் சாட்டவார் எடுத்து அங்க யாரையும் அங்க பார்க்கவே இல்லை. கமிட்டி என்னோ, சங்க தலைவர்கள் என்னோ, வேத பாரகன் என்றோ, ஆசாரியன் என்றோ, பிரதானி என்றோ பார்க்கவில்லை. அதற்குட்பட்ட அத்தனை பேரையும் சாட்டவார் எடுத்து அடிச்சு எல்லாவற்றையும் கவிழ்த்து தள்ளி, புறாவை எல்லாம் அப்படியே விட்டுட்டாரு, எல்லாவற்றையும் கவிழ்த்து தள்ளி சுத்தம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெளியத்தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி உள்ள போனா அங்கத்தான் பொறாமை எரிச்சலும் அங்க நீறிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகள் பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, வேத பாரன் கேட்கிறான், பாத்தீரா பாத்தீரா இதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஆசாரியன் கேட்கிறான்,
பைபிள்ல தெளிவா இருக்கு. கேக்குறாங்க. இயேசு சொன்னாரு, டேய் இதெல்லாம் வேதத்துல நேரமே எழுதி இருக்கு, நீ வாசிக்காதனால உனக்கு அந்த அறிவு இல்ல. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு துதிக்க வச்சதே நான் தான்ப்பா, அவங்கள அந்த ஃப்ரீயா விடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளை துதிக்கிற குடும்பமே துதித்து கொண்டே இருங்க. ஆராதிக்கிற குடும்பமே ஆராதித்து கொண்டே இருங்க. கர்த்தரை உயர்த்துகிற தெய்வ பிள்ளைகளே ஏசப்பாவை உயர்த்திட்டே இருங்க. பொறாம கொள்ளுகிறவன் கொள்ளட்டும், எரிச்சல் அடைகிறவங்க அடையட்டும், விரோதமாய் பேசுகிறவங்க பேசட்டும், எதிராய் முறையிடுகிறவர்கள் இயேசுவுக்கு கிட்டேயே எதிரா முறையிட்டாங்க. பாத்தீங்களா? இதே போல கிறிஸ்தவ ஜீவிதத்திலையும் வளர வளர எதிராய் முறையிடுகிறவர்கள் எழும்புவார்கள். நமக்கு அது விஷயம் கிடையாது. நம்முடைய லட்சியம் என்ன? கர்த்தர் என்ன அழைத்த அழைப்புல, கர்த்தர் என்ன ரட்சித்த ரட்சிப்புல, கர்த்தர் என்ன வேறுபடுத்தின வேறுபாட்டின் ஜீவிதத்துல நிலை நின்று அவரை நான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கட்டப்பட்டிருந்தேன், கட்டுகளை அவிழ்த்தார், என்னை கர்த்தர் ரட்சித்தார். இனி லட்சியம் அவருடைய சித்தம் செய்வது. ஆமேன். அல்லேலூயா. அந்த லட்சியத்தோடு நான் வாழ்வோம் என்று சொன்னால் அதுல பின்னால சொல்லுகிறது, அதுக்கு பின்னாலதான் சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. மத்தேயு 21:13 வாசிக்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். Praise the Lord. அல்லேலூயா. சுத்திகரிப்பு உண்டாச்சு. இயேசு சுத்திகரித்தார், சர்ச்சுக்குள்ள வந்தார், விமர்சனத்திற்கு பதில் கொடுத்தார். அதற்குள்ள வருஷங்களா குருடனும் ஜப்பானியும் இருந்தான். அசுத்தம் மாறினதும் விடுதலை நடக்க வேண்டிய இடத்துல விடுதலை உண்டாச்சு. 2 கைகளை மரத்துக்கு நேராய் உயர்த்தி நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற நம்ம மாற்ற வேண்டியது நம்ம மாற்றணும், இயேசுவால் மாற்ற வேண்டியது இயேசு மாற்றணும். இது மாறும்போ உள்ளால எங்க எல்லாம் மாற்றம் வரணுமோ அங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மாற்றம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இதுவரை ஆண்டவர் வெளியே, ஆண்டவர் அன்னைக்கு உள்ள வந்தாரு. இயேசு வந்தா விடுதலையை சௌக்கியம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில ஆண்டவரே மாறனாதா நீர் வாருன்னு சொல்லுங்க, ஓசன்னான்னு சொல்லி அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது. வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். சுகம் நடந்தாலும் ஆண்டவர் கூட கேள்வி, விடுதலை நடந்தாலும் கேள்வி, சுத்திகரிப்பு நடந்தாலும் கேள்வி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அந்த ஆசாரியனும் வேத பாரகனும் மாற்றம் வரவே இல்லை. நமக்குள்ள இந்த பகல் வேளை ஒரு மாற்றம் உண்டாகுமானால் தெய்வத்தினுடைய கிரியைகள் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.